அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஆன்லைனில் எப்படி வந்து ஓஎல் எக்ஸாமுக்கு வந்து ப்ரைவேட் கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு கூகுள் சரி ப்ரௌசர் சரி போய்க்கொள்ளுங்க. ரைட், அதுக்கு போய் டைப் பண்ணுங்கள் onlineexams.gov.lkன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். இல்லைன்னு சொன்னால் ஆன்லைன் கவர்மெண்ட் எக்ஸாம்னு சொல்லி டைப் பண்ணாலுமே உங்களுக்கு சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் லிங்கே அந்த லிங்க் தான் வரும். அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. எக்ஸாம் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லி இருக்கும். அதுக்கு போய் நீங்கள் வந்து கீழே இருக்கிறது ஸ்கூல் அக்கௌண்ட் லாகின். ஸோ ஸ்கூல் படிக்கிறவங்க மட்டும் அதுக்கு லாகின் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ப்ரைவேட் கேண்டிடேட் நாடி என்ஐசி நம்பரை கொடுத்து லாகின் ஆகிக்கொள்ளுங்க. ரைட், அதுக்கப்புறம் அதில் க்ரியேட் யுவர் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கும். அதுக்கு உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுத்துங்கள, உங்களோட ஃபுல் நேம், மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் கொடுத்து அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணி அதை அக்ரி கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தா ரெஜிஸ்டர் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட், இப்போ உங்களோட ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பரை சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர்னு சொல்லி வரும், அதை கொடுத்து ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட். ஸோ அதை கொடுத்தோன்னே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாகவே சைன்இன் ஆகிரும். ஸோ ஆக்டிவேட் ஆகிரும். அதுக்கப்புறம் இதில் பாருங்கள். ரைட், GCEOL எக்ஸாமினேஷன் 25-26 அது வந்து ரிசல்ட் சம்மந்தமான ஒரு இதுவும் இதில் ஸ்கூல் சம்மந்தமான அனைத்து எக்ஸாம் பற்றிய நோட்டீஸுகளும் இருக்குது. நம்ம கொடுக்க வந்து GCEOL எக்ஸாமினேஷன் 2026. ரைட், அதுக்கு தானே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு லிங்க் இருக்குது, அதுக்கு கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்ததுக்கு பிறகு இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கிலீஷ்லேயும் சிங்களத்துலேயும் கிடக்கும். தமிழ்லேயும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு சொன்னால், இதில் மெயினாக வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்கள் இருக்குது. ஸோ அதை வாசித்து தான் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளையிலும்னு சொன்னால் அதுக்கு அப்ளை பண்ணணும். அதுக்கு வீடியோ லிங்கம் மட்டும் கொடுத்துருக்காங்க, யூடியூப் வீடியோ லிங்கம்னு சொல்லி. அதையும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா எப்படி அப்ளை பண்ணலாம்ன்றது மிஸ்டேக் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சில முக்கியமான பாயிண்ட்ஸ்களை நான் இதில் சொல்கிறேன். ரைட், காபோது சாதாரண தர பரீட்சை 2026 ஆன்லைன் விண்ணப்பம் பற்றிய அறிவிப்பு. விண்ணப்பம் ஜூலை 3 முதல் ஜூலை 23 மட்டும் ஓப்பனில் இருக்கும், மதியம் 12 மணி வரை. ரைட், அந்த இடைப்பட்ட காலப்பகுதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ள இயலும். ரைட், விண்ணப்பம் ஆன்லைன் மூலம் மட்டுமே பதிவு செய்யப்பட வேண்டும் என்று இன்ஸ்ட்ரக்ஷனில் ஹைலைட் பண்ணியிருக்கு. ரைட், நீங்கள் வந்து doenets.lk அல்லது onlineexams.gov.lk மூலம் இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஆன்லைன் சப்மிட் செய்த பிறகு PDF டெவலப் செய்து பிரிண்ட் எடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்கணும். நீங்கள் எக்ஸாமுக்கு போகக்குள்ள அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை தான் நீங்கள் எடுத்து போய் அட்மிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை வந்து அல்லது PDF நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளணும். ரைட், அடுத்த பாயிண்ட்ஸ், அப்ளிகேஷன் பிரிண்ட் காப்பியை பரீட்சை திணைக்களத்துக்கு அனுப்ப வேண்டிய தேவைப்பாடு இல்லை. ரைட், அதை நீங்களாக வச்சுக்கொள்ளுங்கள். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்ப வேண்டிய தேவைப்பாடு இல்லை. ஒரு விண்ணப்பத்தாரி ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டுமே சப்மிட் செய்யலாம். ரைட், ஒரு விண்ணப்பத்தாரி உங்களோட என்ஐசி நம்பரில் ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும்தான் நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட விண்ணப்பம் செய்தால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகலாம் அல்லது லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படலாம். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணுவீர்களாக இருந்தால் நீங்கள் அந்த அப்ளை பண்ண அவ்வளோ அப்ளிகேஷனுமே வந்து ரிஜெக்ட் ஆகும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுது. ஸோ ஒரே ஒரு தடவை வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள். பெயர், நேஷ்னல் ஐடி, ரைட், ஃபோன் நம்பர் போன்ற விவரங்களை சரியாக பதிவு செய்ய வேண்டும். ரைட், ஓடிபி SMS மூலம் வரும், அதை பயன்படுத்தி ப்ரோசஸ் செய்ய இன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் வீடியோ கைடன்ஸ் பார்த்த பிறகே அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டும். ரைட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கைட்லைனையும் கொஞ்சம் வாசித்து நீங்கள் வீடியோவையும் ஒரு செக் பண்ணிக்கொள்ளுங்க. பேமெண்ட் வந்து 2 முறையில் செய்யலாம். போஸ்ட் ஆஃபீஸ்லையும் நீங்கள் கட்டக்கூடியதாகும், இல்லாட்டி கிரெடிட் டெபிட் கார்டுகள் மூலம் பயன்படுத்தி ஆன்லைன்லையும் பே பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு பாடத்துக்கு 100 ரூபா. ரைட், அதே மாதிரி 2 பாடங்கள் 150 ரூபா, 3 பாடங்களுக்கு 200 ரூபா, 4 பாடம் 250 ரூபா, 5 பாடங்களுக்கு 300 ரூபா, 6-9 பாடங்கள் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் 350 ரூபா வரை நீங்கள் பே பண்ண வேண்டி ஏற்படும். ரைட், தற்போது அரசு பாடசாலையில் படிக்கும் மாணவர்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டாக அப்ளை செய்ய முடியாது. ரைட், அது வந்து லீகலி உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸ்பெஷல் நீட்ஸ் கேண்டிடேட் என்றால் எஸ் தெரிவிச்சா. ஸோ ஸ்பெஷல் உங்களுக்கு எதுவும் நீட்ஸ் இருக்குது, நான் இன்னொரு ஆளை வச்சு தான் எழுதணும், என்னால் எழுத இயலைன்னு சொன்னால் நீங்கள் அதில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்குள்ளே அதில் மென்ஷன் பண்ணிக்கணும். அதில் கொஷின் கேட்டிருப்பாங்க, டு யூ ஓன் ஸ்பெஷல் நீட்ஸ்ன்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டை கொடுத்து ஃபில் பண்ண வேண்டிய ஏற்படும். விண்ணப்பம் சப்மிட் செய்த பிறகு எந்த காரணத்துக்காகவும் மாற்றம் செய்ய முடியாது. நீங்கள்
அதை ஃபில் பண்ணக்குள்ளே 1-2 தடவை வந்து ரீசெக் பண்ணி தான் நீங்கள் ஃபைனலி சப்மிட்டை கொடுக்க வேண்டிய ஏற்படும். இல்லைன்னு சொன்னால் அதை நீங்கள் எடிட்டபிள் ஃபார்மாக இருக்காது. அது ஃபில் பண்ணதான். இன்கேஸ் உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் எடிட் வேணும் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் இமெயில் அட்ரஸ் இருக்குது, டெலிஃபோன் நம்பர், எல்லாத்தையும் ஹாட்லைன் நம்பருக்கு அடித்து உங்களோட ஆளடையாத்தை உறுதிப்படுத்தி நீங்கள் அதில் கரெக்ஷன்கள் மேற்கொள்ள முடியும். அதில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அந்த நெக்ஸ்ட்ன்ற பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாகவே அந்த அப்ளிகேஷன்ஸுக்கு போகும். ஸோ இதுக்கு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது அவ்வளோத்தையும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஏற்படும். ரைட், இதுக்கான எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. நீங்கள் ஃபுல் நேம் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான். இதில் டிஃபிகல்ட்டாக ஒன்றுமே இல்லை. ஃபுல் நேம், என்ஐசி, பர்த் சர்டிஃபிகேட், ஜெண்டர், அட்ரஸ் அண்ட் இமெயில் அட்ரஸ் இவ்வளோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை நீங்கள் கொடுத்துக்கொள்ள மேலும் அதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த செகண்ட் ஃபார்முக்கு போகும். ரைட், செகண்ட் ஃபார்மில் என்ன இருக்குன்னு சொன்னால் எக்ஸாம் ரிக்வெஸ்ட். ஸோ அதுலேயும் ஒரு பேசிக்கான எந்த இடத்துல எக்ஸாம் எழுதணும், ரைட், டவுன் என்னென்னு சொன்னேன், எத்தனையாவது அட்டெம்ப்ட் பண்ணுறீங்க, 2வது அட்டெம்ப்டா 3வது அட்டெம்ப்டான்னு சொல்லி அதுலேயும் கொடுத்து ஸ்பெஷல் எஜுகேஷன் நீட்ஸ் அப்ளிகேஷன் சொன்னால் எஸ்ஸை கொடுத்து நீங்கள் சப்மிட் நெக்ஸ்ட்டை கொடுக்க வேண்டிய ஏற்படும். சரி, நெக்ஸ்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது சப்ஜெக்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் என்னென்ன பாடத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க, எத்தனை பாடத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க என்றதை கொடுத்து நீங்கள் ஃபைனலி சப்மிட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது பேமெண்ட் போர்ட்டலுக்கு போகும். ஸோ நீங்கள் அதை பே பண்ணி என்ன செஞ்சு கொள்ளிடும், ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றாவே வீட்டிலேருந்தே இதுக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். கம்யூனிகேஷனுக்கோ ஸோ வேறு யாருக்கிடையுமே கொடுத்து அப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.